اللهم صل وسلم. اللهم صل وسلم وبارك على سيدنا نبينا مولانا وعلى سيدنا محمد عزما في الله صلاة دائمة بدوام الكلام. اللهم صل على سيدنا نبينا محمد الفاتح لما أقلق والخاطر ما سبق ناصر الحق بالحق والحادي إلى صراط المستقيم وعلى آله وصحبه حق قدر المختار عليه. اللهم صل وسلم على سيدنا نبينا مولانا محمد وآله وعلى مختص سلطان شاه سيد عبد القادر الجيلاني. اللهم صل وسلم على سيدنا نبينا مولانا وآله وعلى الشيخ من سيد عبد القادر بأن كل شيء أحاط بعلمك ودرا به كرمك ونفعت بشيطك. அல்லாவுடைய எதிர்கொண்டு பெருமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தை கொண்டு வழிமாறின் ஆதாகிற துஆ பரக்கத்தை கொண்டு அல்லாஹுவிடம் எல்லா வகையான நறுப்பாக்கி தந்து அது பரிசு. அல்லாவுடைய எதிர்கொண்டு ரஜப் வந்தது, அல்லாஹ் என்னுடைய மாதம் சொன்னான். ஷாபா வந்தது, இவன் நபியுடைய மாதம்னா. ரமலான் வந்தது, உம்மத்துடைய மாதம்னா. அந்த மோதியை பூர்த்தியாகிட்டு அடுத்து ஷவ்வால் துல்காயுதா. இந்த ஷவ்வால் துல்காயத்திலே அல்லாஹ் என் பக்கம் வாங்க அப்படிங்கிற வாசம். யார் பக்கம்? யாரை கூட்டிட்டு வாங்க? ரசூலை கூட்டிட்டு வாங்க. அஜ்ஜோட நிலை என்ன அப்படின்னு கேட்டா, கட்டுப்பட்ட வழிபட்ட நிலைப்பட்ட. அஜ்ஜுடைய அமலுங்கிறது அறிவுக்கு பண்ணா அது எந்தவுமே பொருந்தாது. காபத்துல சுத்துறது, சபா மருவா ஓடுறது, மினான தங்குறது, முஸ்லிமான தங்குறது, அரபான தங்குறது, அடுத்து என்ன செய்ய குர்பானி கொடுக்குறது, மொட்டை அடிக்கிறது. இதுதான். அப்ப அல்லாஹு ஜல்லஷானஹு அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. நபியே, உங்க மார்க்கம் பூர்த்தி ஆயிடுச்சு. உங்க மார்க்கம் எங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படின்ட்டு களிமால இருந்து சேரிச்சு. ஒரு மனிதனுக்கு களிமா அப்படிங்கிறது மனிதனுக்கு உந்தி கமலம், இறுதி கமலம், முண்ட கமலம். உந்தி கமலத்திலிருந்து வேறு உண்டி, இறுதி கமலத்தை முழுமையாக படர்ந்து உலகம் முழுவதும் படர்ந்து முண்ட கமலத்தை நிற்கிறது. எப்படி நிற்கிறது? இந்த இடத்துல சுழிமுழு நிற்கிறது. எப்படி அப்படின்னு கேட்டா, ஒரு மரம் ஒழுங்கா நிற்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல எங்க நிற்கணும்? பூமியில என்ன செய்யணும்? ஆழமா வேணும். அதுவே ஈமான்னு சொல்லுது. அது ஆழமா உன்னாலும் போறாரு. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டா, உன்னோட உள்ள இருக்குல்ல, அந்த காரியங்களை அச்சத்தோட உள்கொள்ளணும். அச்சோட நினைச்சணும். மூன்றாவது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல வரும்போது நீ தான் ஹக்கு, எல்லா காரியமும் நீ தான். உன்னை கொண்டு வந்து எல்லா காரியம் செய்யறேன், நீ சொன்ன நான் செய்யறேன். அது எப்படி இருக்குமோ எனக்கு அவசியம் இல்லை. அது எப்படி இருக்குமோ எனக்கு அவசியம். அப்போ களிமா அப்படின்னு சொல்லும்போது லா அப்படிங்கிறது உடல் முழுவதும் இருக்கும். இலாகுங்கிறது உடல் முழு இயங்குறது. இல்லல்லாஹுங்கிறது உள்ரங்கத்திலிருந்து இயங்குறது. இந்த முகம்மதுங்கிறது ரசூல் என்ன சொன்னாலும் அதை செய்யுது. ரசூலுங்கிறது செயல்படுறது. அல்லாங்கிறது அல்லாதான் செய்யறான், நாம் செய்யல. இந்த இடத்துல யார் சொன்னா? அல்லாதான் செய்யறான், நாம் செய்யல. இந்த இடத்துல அல்லாதான் செய்யறான், நாம் செய்யலாம் அப்படின்ட்டு ரசூலை கொண்டு செய்யறது. யாரை கொண்டு செய்யறது? ரசூலை கொண்டு செய்யறது. இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம ஊர்ல இந்தியாவில் எடுத்துக்கிறோம், எத்தனையோ மதங்கள் இருக்கு, எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கு. ஆனா வேதம் கொடுக்கப்பட்ட மார்க்கம் 4 மார்க்கம் தான். ஒன்னும் சபூர், ஒன்னும் இஞ்சில், ஒன்னும் தௌராத், ஒன்னும் குர்ஆன். இந்த 3 வேதத்தை கொண்டு 4வது வேதம் பரிபூர்ணமாயிட்டு. இப்ப வேதம் கிடையாது.
மூணையும் உள்ள கொண்டு வந்து நாலாவதும் பரிபூர்ணமாச்சு. இப்போ உலகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடம் இந்த ஒரு வேதம் தான், அது எந்த இதுவும் கிடையாது. ஏன் 4 வேதத்துல செய்தி எங்க வந்துட்டு குர்ஆன்ல வந்து அவ பரிபூர்ணமாயிட்டோம். இந்த உலகத்தை புனிதமா அல்லாஹ் சேர்த்தான். ஆனா எந்த வேதத்துமே யாரும் மனப்பாடம் பண்ணி திருப்பி ஒப்படைக்கிற மாதிரி எந்த வேதமும் இல்லை. திருப்பி நம்ம வேதம் அப்படி இல்லை, மனப்பாடம் பண்ணி திருப்பி என்ன செய்யும், அது எந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தை வந்துச்சு அப்படிங்கிற நிலையை ஏற்படுத்தி அது முழுமையா தெரிபடுது குர்ஆன் வேதம். இந்த வேதத்தை அல்லாஹ் அனுசரிட்டான், பரிபூர்ணமாக்கிட்டான். அதே மாதிரி களிமா, தொழுகை. மனுஷன் நினைப்பான் துனியால தான் தொழுகை நினைப்பான், துனியால வந்து தொழுகை இல்லை. தொழுகைங்கிறது மரணத்துக்கு பிறகு தொழுது கொண்டே இருப்பான். மரணத்துக்கு பிறகு என்ன செய்வான், ஒரு சகாபாக்கள் அடைக்கிருக்காங்க, அடைக்கும்போது அந்த கபரை தோண்டி பார்த்துருக்காங்க, ஒரு தொழுது கொண்டு இருந்திருக்காரு. ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம்ல. அப்போ இங்கேயும் தொழுகிறாங்க, அங்கேயும் களிமா தொழுகை. நோம்பு, நோம்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, நப்சை கட்டுப்படுத்தி அவன் பக்கம் பரிபூர்ணமாகி அவனை கொண்டு அவனு இருக்கிறது நோம்பு. நப்சை கட்டுப்படுத்தி எப்படி அப்படின்னு உதாரணம் சொன்னா, அவங்க நல்ல வாலிபம் இருக்கு, நல்ல வாலிபம் இருக்கு, அழகான பெண்மணிகள் முன்னாந்து இருக்காங்க, யாருமே இல்லை, நம்ம எப்படினாலும் செயல்பட்டுக்கலாம், யாரும் பார்க்கறா யாரும் பார்க்கல, நம்ம ரெண்டு வந்து உட்காந்துருக்கோம். ஆனா இந்த இதை நம்ம செய்யல அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி நம்ம வந்து கட்டுப்பட்டு இருக்கோம்னா அதை நோம்பு. சாட்டா சொல்ல போனா உணர்வு கட்டுப்பட்டு உறவு கட்டுப்பட்டு அவனை ஒளிவுல இருக்கிறான் அப்படின்னு பயந்து இருக்குமா தெரியுமா, இதுக்கு பேர் நோம்பு. களிமா, தொழுகை, நோம்பு. ஜக்காத்து, சாட்டா சொல்ல ஜக்காத் அப்படிங்கிறது மனிதன் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு போவா, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு போவா, மீது என்ன இருக்கோ அதை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்றது. செலவுல நமக்கு தேவை நஷ்ட கட்டுப்படுத்தி பெருவருக்கு கொடுத்து வழிமாக 2 பேரும் உண்டும். வழிமாறுல 2 பேர் உண்டு. முதல் அப்போ ஒருவர் என்ன செய்வாராம், கேட்டாராம், அல்லாஹ் தந்தா சாப்பிடுவேன், அல்லாஹ் தந்தா அல்ஹம்துலில்லாஹ் இருப்பான் அப்படின்னாராம். அல்லாஹ் தந்தா சாப்பிடுவேன், அல்லாஹ் தரலைனா அல்ஹம்துலில்லாஹ் இருப்பான். இன்னொரு வழிமாற்று கேட்டாராம், நீ அப்படின்னா, அல்லாஹ் தந்தா வாங்குவேன், யாருக்கு கொடுக்க யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுத்து அவங்க அவன் சாப்பிட தின்னுட்டு ஹக்கு தான் திங்கதான் பார்த்து கொண்டு இருப்பான், அதுலயே வயது நிறைஞ்சினாராம். யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க திங்கிறத நான் பார்த்துட்டு இருப்பேன், பார்த்துட்டு ஹக்கு திங்கிறான் அப்படின்னு செய்வேன், இது சமாளப்படுத்துவேன். களிமா, தொழுகை, நோம்பு, சக்காத். 5வது ஹஜ்ஜி. இந்த 4 பாஸ் ஆனதான் ஹஜ்ஜி அடைய முடியும். ஹஜ்ஜிக்கு போறோம் ஹஜ்ஜிக்கு போறோம் ஹஜ்ஜிக்கு போறோம் எல்லாரும் சொல்லலாம், நம்ம அல்லாஹ் எடுக்கிறது நம்மளும் ஹஜ்ஜிக்கு போனோம், அங்க வந்து மனிதர்கள் எல்லாருக்கும் எல்லாரும் நாடலை, எல்லாத்துக்குமே எல்லாம் நாடலை. சில மனிதர்கள் வந்தாங்க ரூம்ல படுத்து கிடப்பாங்க, சில மனிதர்கள் வந்தாங்க கடை பசால சுற்றுவாங்க, சில மனிதர்கள் வருவாங்க 3 மணி ஆயிட்டா ஒளிச்சீட்டு கொண்டு தாஜத்துல இருந்து என்ன செய்வாங்க. எங்கூட சில செய்தி வந்தாங்க, அசருக்கு ஒண்ணுக்கு இருந்துட்டு போவோம், இஷா முடிஞ்சா வெளியே வருவோம், தஹஜ்ஜுதுக்கு போவோம், தஹஜ்ஜுதுக்கு போவோம், லொஹா இஸ்ராக்கு தூரத்தை வெளியே வருவோம், அடுத்து லொஹாத்துல போவோம், லொஹர் முடிஞ்ச வெளியே வருவோம். கட்டுப்பட்டேன், வழிபட்டேன், நிலப்பட்டேன். அங்க கட்டுப்பட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு முதல்ல ஒண்ணுக்கு போறது கட்டுப்படுது, 2வது காத்து போறது கட்டுப்படுது, 3வது பசித்தாக கட்டுப்படுது, 4வது ஏழ்மையான உடல் வலிமையாகுது, 5வது அவனை கொண்டு அவனோட என்ன செய்யுது, அந்த காரியம் எல்லாமே நடக்குது, அவனை கொண்டு. இப்போ ஹஜ்ஜிக்கு போறவங்க அல்லாஹ்வோட கொண்டு எல்லாவுடைய செவுசும் கொடுக்குறான். அப்போ நாங்கெல்லாம் 2004 போகும்போது செவுசுலாம் கிடையாது. எப்படி முன்னால படுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டா, முன்னால வந்து தெண்டில வந்து இருக்குல்ல 1 அடியில் ஒரு மெத்தை, ஒரு அடி 1.25 அடி இருக்கும், அதை தருவான், அதை தான் படுத்துக்கணும். இங்கேயும் திரும்ப முடியாது, இங்கேயும் திரும்ப
கீதனுமே அதே மாதிரி ஒண்ணுக்கு போனா கீழே நிக்கணும், ஒண்ணுக்கு போனா வெளிக்கு போனா நிக்கணும். உணவு நம்ம நினைக்கிறதுலாம் கிடைக்காது. அவன் என்ன செய்வான், ஓட்டு மாவு, வாழைப்பழம், அல்வா 3 முடி குரூப்ல பிணைவான். முதல்ல வாத்து முட்டை அளவுக்கு போகும், 2வது கோழி முட்டை அளவுக்கு போடும், 3வது புறா முட்டைக்கு போயிடும், 4வது குருவி முட்டை கூட போயிடும். இல்லாத வேலைக்கு போய் பிணைவான். என்ன அங்க நமக்கு அது முடியும். அப்போ மனிதன் உடலையும் கட்டுப்படுத்தி தரான், உடலுடைய உறுப்புகளையும் கட்டுப்படுத்தி தரான். அதே மாதிரி இந்த எவ்வளவு இது ஒண்ணுக்கு போற விஷயத்தையும் கட்டுப்படுத்துறான், வெளிக்கு போற விஷயத்தையும் கட்டுப்படுத்துறான், எல்லாமே கட்டுப்படுத்துறான். அப்ப கட்டுப்பட்டா அது உனக்கு வழிபடும். நீ கட்டுப்பட்டா அது வழிபடும். நீ தான் நிலவிடணும். யார் நிலப்படணும்? நீ எப்படி நஃபை தன்னுடைய கல்வை எப்படி நிலைப்படுத்துறாரோ, தன்னுடைய கல்வை எப்படி நிலம் ஒன்றுபடுத்துறாரோ, கல்வை கொண்டு எப்படி தரிப்படுத்துறாரோ அந்த அளவுக்கு ஹஜ்ஜுடைய வாழ்க்கை எனக்கு இருக்கும். என்ன வாழ்க்கை இருக்கு? ஹஜ்ஜுடைய வாழ்க்கை. அதே மாதிரி நாம் இந்த உடுக்கும் முறையில் நம்ம எப்படி உடுப்போம்? வலது பக்கமாக தான் உடுப்போம். ஆனா ஈராம் வேட்டி உடுக்கணும்ல, வேட்டி வேட்டி இப்படி உடுப்போம், நீளமா உடுப்போம். ஒரு துணி நீளமா கொண்டு இடது பக்கம் வைக்கும், வலது அப்படி வலது இடது பக்கமாக தான் சொல்லிட்டோம். இதை கட்டிருக்கல, பார்த்திருக்கீங்களா? நீளமான வேட்டி, ஒரு வேட்டி ஒரு முளத்துக்கு கூட விடுவோம், அந்த துணை மடிச்சு கொண்டுவோம், கொடு எங்க வைப்போம்? இடது பக்கத்தை வைப்போம். வச்சுதான் என்ன செய்வோம்? அப்ப கவுட்டு இருக்காது. அதே மாதிரி சட்டை வலதுக்கு ஏற்ற போனோம், அந்த ஏன்னா எங்கும் அப்படி கேட்டா இடது பக்கமா தான் போடணும். அது மாதிரி காபத்துல சுத்துறோம், எங்க சுத்துறோம்? இடது பக்கமா தான் சுத்துறோம். அப்ப எந்த ஒரு காலம் இடது தான். இடது பக்கத்து எதுக்கு தான் தெரியுமா? அங்கதான் கல்வி இருக்கு. இடது பக்கம் எங்க இருந்தா அங்கதான் இருக்கு கல்வி. இது வந்தது, இது நின்றது. இது வந்தது, இது கல்வி வச்சது. அதே மாதிரி நம்ம என்ன செய்வோம்? சபா மரம் ஓடுமில்ல, காபு சபா மரம் ஓடு, அது இடது பக்கமா தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ வணக்கம் அப்படிங்கிறது, ஹஜ்ஜுடைய வணக்கம் அப்படிங்கிறது, அதுல சொல்ல போன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொன்னா, ரசூல் செய்தா, நாம் செய்யறோம். இதுல அறிவுக்கும் உனக்கும் வேலையே கிடையாது. என்னைக்கு அந்த 4வது வேதத்தை கொண்டு நாம் என்னைக்கு கட்டுப்பட்டோமோ அன்னையும் நம்ம வேலை முடிஞ்சுட்டு எந்த விதமும் பேசக்கூடாது. அதே மாதிரி மதீனாவுக்கு போறது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவோட மிம்பர் படிக்கும் என்ன வீட்டுக்கு நடுவுல சுருக்கத்துல இடம் ஒரு துண்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு துண்டு இருக்குங்க. முன்னால் நாங்களாம் போறக்கூடிய காலத்து எப்படி அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அண்மையில வேங்கிற அவசியம் இல்லை, எப்படி முந்தி போனா அப்படி தோடு நோண்டலாம், டெய்லி கூட தோதுருக்கோம். நாங்களாம் போறக்கூடிய காலத்துல டெய்லி தோதுருக்கோம், அஞ்சு காலம் டெய்லி தோதுருக்கோம். அந்த டெய்லி தூர காலத்துல எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நாங்கெல்லாம் 9 மணி நேரம் குளிச்சு போய் லேசா நிற்போம். அந்த தேவையை பெண்களை விட்டு 8 to 9 பெண்கள், 7 to 9 பெண்கள், 7:30 அது வெளியடிச்சு பத்திரும் மனிதனால. அது போய் 7 to 9 பெண்கள். அந்த பெண்களை முடிஞ்சு சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் திறக்கும். அவளும் ஓடும், ஓடி முடிஞ்சு அங்கே போய் தொழுவோம். தொழு முடிஞ்சு என்ன செய்வோம்? விசுனா வெளியே வந்துடும். உம்ரா போட இப்போ அப்படி இல்லை, ஆன்லைன்ல என்ன செய்யணும்? பதிவு பண்ணும், அந்த நம்பர் வரணும், வந்தா தான் என்ன செய்யணும்? அது வாழ்க்கையில வருஷத்துக்கு இருக்கிறது தூரமாக வச்சுட்டேன். இப்போ உள்ள நசீபு எங்க நசீப்னா அப்படி இல்லை. ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் உம்ராவுக்கு போனாங்க, எங்கோட உம்ரா அப்பவும் அப்படி கிடையாது. கொரோனாவுக்கு பிறகுதான் இது, கொரோனாவுக்கு பிறகுதான். அப்போ நம்ம அங்க போறோம் அப்படின்னு சொன்னா அந்த மதீனாவுடைய மாண்பு என்ன அப்படின்னு கேட்டா, இது ஜலாலியத்து, இது ஜமாலியத்து. மக்கள் கச்ச 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 கச்சன்னு கிடக்கும். பஜார்ல இருந்து ஹரத்துல இருந்து எங்க போனா எப்படி இருக்கும்? கச்ச கச்ச கூச்சலாதான் கிடக்கும். ஆனா மதீனால அப்படி இல்லை. பசார்ல போனா கூட செருப்போட அடிச்சதும் கேட்காது நமக்கு.
அமைதியா இருக்கும். அதே மாதிரி மதீனா வியாபாரிகள்ட்ட ஏறி பேச மாட்டாங்க, அமைதியா தான் பேசுவாங்க. அதே மாதிரி மஸ்ஜித் நபிக்குள்ள போயாச்சுன்னா அந்த அமைதி, அந்த நிசப்தம் இந்த உலகத்துல எங்கெங்க இருக்காது. அந்த அமைதி என்ன பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்துடன் என்ன செய்யுது அதே நோக்கத்தை போகுது. அதே மாதிரி நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிட்டு போக முடியல. இப்போ நெஞ்சு நம்பி அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா பேடி இப்படி தள்ளுவோம். முத்தவா போட்டோம் 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 போட்டோம். எனக்கு ஒரு மனுஷன் ஒரு பெரிய மனுஷன் சொல்லி தந்தான். சொல்லி தந்தா ரசூலுல்லாஹ் தர்பார் நீங்க போறீங்களா, நீங்க இங்க பக்கம் இடது பக்கம் சலாம் சொல்லணும், வலது பக்கம் தான் முகமதும் செய்தினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹமதும் செய்தினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாமிதும் செய்தினா ஸல்லல்லாஹு, மஹமூதும் செய்தினா ஸல்லல்லாஹு, அஹீதும் செய்தினா. நான் ரொம்ப காலமா ஸலவாத் ஓதிட்டு இருக்கேன். இந்த ஸலவாத் அல்லாஹ்வோட இருக்குன்னு ரொம்ப காலமா நான் ஓதிட்டு இருக்கேன். இது உங்க மனப்பாடம். இந்த ஸலவாத் அந்த முத எண்ணிலேருந்து பிடிச்சாச்சுன்னா பிடிச்சாச்சுன்னா சாஹிப் தாஜி ஸல்லல்லாஹு, சாஹிப் மக்ஃபூர் செய்யறாரு, சாஹிப் லிவா, சாஹிப் மெராஜ், சாஹிப் கலீல் செய்தினா ஸல்லல்லாஹு வந்து அந்த அல்லாஹ் யார விஜா அதிக முஸ்தவா அந்த லாஸ்ட்ல முடியும். அது மாதிரி அங்கேயிருந்து கிளம்புது அஸ்ஸலாமு அலைக்கும் சையீதி யா ரசூலுல்லாஹ் நபியுல்லா ஹபீபுல்லா ஸலவாத் அல்லா அந்த ஓதிட்டே போவோம். அங்கே போன சரிக்கு நம்ம அப்படி ஓதிட்டு அப்படி கீழே கவுந்துட்டு ரசூலுல்லாஹ்வுடைய முகப்பத்துல போகும்போது நம்ம தள்ள மாட்டான். ஹாஜி 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 முது தட்டுவான். நீ பைய போனா பின்னால போனா இருக்கான் வந்துட்டு இருக்கேன், நீ போ முது தடை கொடுப்பான். ஆனா உண்மையிலேயே நாம் வந்து முகப்பத்தோட உணர்வோட ஒவ்வொரு நேரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில சலாம் சொல்லிட்டு அதுக்காக சலவாத்த முகப்பத்தோடு ஓட்டு வந்தா அந்த இடத்துல போய் அந்த சலவாத்தை கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்லும் போது அந்த பதில் கேட்கக்கூடிய உணர்வு அல்லாஹ்வுடைய நமக்கு எப்படியுமே தெரியும். அது அதை அனுபவிச்சதுன்னா அல்லாஹ்வுடைய கிருபை அல்லாஹ் அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை உங்களுக்கு தருவான். இந்த பாக்கியத்தை அந்த. ஆனா அதே காலத்துல ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டா நமக்கு எந்த நேரமும் இன்னைக்கு பிறகு இங்க இருந்தோமே அங்க இருந்தோமே அங்க இருந்தோமே அங்க இருந்தோமே அப்படிங்க அதே சிந்தனை தான் ஓடும். அவன் சொல்லுவான், அந்த காசின்னு சொல்லுவான், சாமி உள்கொண்டு எப்படி தெரியுமா கொட்டடிக்கணும்னு ஆட்டம் வருவான். அதே மாதிரி நமக்கு செலவாத் சொல்ல பண்ணி ஆட்டம் வரணும், திக்கர் சொல்ல பண்ணி எடுத்துக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கிற அது வேற இது வேற. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்துக்கள் நம்ம அந்த நாட்டில் இருக்கமில்ல அதனால நான் சொல்றேன், இந்த நாட்டில் தான் இருக்கான். அப்போ கொட்டடைக்கு வந்து உணர்வு வரணும், நீ செலவாது காதல கேட்கறதுக்கு வந்து உனக்கு என்ன வரணும். அப்போ அது அந்த இடத்துல காபத்துல சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் கேட்கறதுன்னு இருக்கிறான், உன் கல்பு தன்னா சுத்தணும். ஹஜ்ஜிங்கிறது அல்லாஹ் ஜல்லஷானஹு நாடு தான் கொடுப்பான், எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான். என்ன காரணம் அப்படின்னா அலஸ்து பிறப்பிக்கும் காலு பலா ஆலமுல் அருவாகல அல்லாஹ் ஜல்லஷானஹு நம்மளை படைக்கப்பட்டு ஆலமுல் அருவாகல நான் படைக்கப்பட்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு அங்க யாரெல்லாம் காலு பலா என்னோட நாயன் நீ தான் சொன்னார்களோ அவங்களுக்கு ஹஜ்ஜி கிடைக்கணும். ஆனா ஆசை வைக்கணும், நேசம் வைக்கணும், பாசம் வைக்கணும், துவாவும் கேட்கணும். அனுசா எனக்கு ஒரு வார்த்தை சொன்னான், அனுசா ஒரு வார்த்தை சொன்னான், என் மனைமக்களோட போகணும்னா அல்லாஹ் கபூலாக்குவாங்க. உண்மையிலே அப்படிதான் போகணும். அது எப்படி போகணும் அப்படின்னா திறகாத்திரத்துல போகணும். நான்லாம் அந்த நசீபை இழந்துட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னு கேட்டாங்க, அந்த சூழ்நிலை அந்த கால சூழ்நிலை வந்து எங்குடம்மாவும் கூப்பிட்டேன், எங்குடம்மா என்ன சொல்லிட்டா அதே நேரத்தில் 3 கொம்பூர்ல இருக்கு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டா. எங்க தாயை கூப்பிட்டேன், என் தங்கை போய் பிள்ளைலாம் பொம்மைலாம் கும்பிட வச்சிருக்கேன், நீ அது வந்து அதுக்கு என்ன அது அவங்களுடைய மாவோடு நான் எங்க அது போய் கடைசியில் உம்ரா எங்க தாயை உம்ரா கூட்டு போயிருந்தேன். தாயா கஷ்ட உம்ரா லாஸ்ட் உம்ரா மனைமக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். அதுவும் மாவோடு அதே மாதிரி நம்ம துவா நசீப் நம்ம கேட்குற காலத்துல என்ன செய்யணும் வந்து அப்படி தான் கேட்கணும். மனைமக்களோட போகணும், சதன் ஆஃபீஸை தரணும். ஆனோனுங்க பகராட்சி செய்யக்கூடாது. பகராட்சின்னா தெரியுதா, ஒரு ஆளை பணத்தை தந்து என் தாய் தகவலுக்கான போயிட்டு வாங்க அவருக்கு வந்து எந்த என்ன உம்ராலும் சரி ஹஜ்ஜா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம சுய எதுல போகணும் அதுதான் பரிபூர்ணம். எது பரிபூர்ணம் அதுதான் பரிபூர்ணம். இல்லைன்னா சிலவங்க ஹஜ்ஜிக்கு வந்து அங்கே வந்து பார்த்தேன்னா
இல்லா நோயிலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் உட்காந்து ஒவ்வொரு உலமாக்கள் வந்து இப்படி செய்யற அப்படி நாங்க நீ இதுல வந்து கேட்பேன் பகரங்க அவன் அவன் நீ இந்த இடத்த விட்டு இராம குறைந்தனைக்கு அந்த ஆத்மாவோட இருக்கும். அது லேசான விஷயம் இல்லை. அல்லாவோட கிதை கொண்டோ எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அல்ல என்ன அப்படின்னு கேட்டா நிரபர 1 7 மட்டும் தஹஜ்ஜுதும் மகரிபும் தவாப் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தான். எங்க பில்டிங் எப்படின்னா அந்த வாசலோட கீழே முஸ்லா கொடுத்துருக்கலாம். நம்ம தான் அசருக்கே போயிடுவோமே 3 ஓடிச்சு 3 என்ன செய்வோம் 1 கிண்ணுக்கு எந்திரிச்சு முடிச்சுட்டு என்ன செய்வோம் உள்ள போய் சேர் வச்சான். அதுக்கப்புறம் இஷாம் தான் வெளியே வருவோம் ஆரம்ப காலத்துல இருந்து. ஆனா அல்லாவோட எனக்கு ஒரு நீயத்து என்ன வச்சு அப்படின்னு கேட்டா நம்ம இங்க போகும்போது கல்லா இல்லாம இங்க தொழுவோம் எழுதணும் காபத்துல தொழுணும் அப்படிங்க நீத்து வச்சோம். அதனால அல்லாஹுல அந்த அந்த துவாலே அப்படி கேட்டேன். நான் எனக்கு ஒரு பெரிய மனுஷன் போய் கேட்டேன். அந்த பெரிய மனுஷன் அப்படின்னு சொன்னான் கேட்கிற இப்படி துவாக்கு. அதே மாதிரி முதல்ல இருந்து முதல்ல நீ போகும்போது 24 கேட்டு வழியா நீ போகும்போது காபத்துலோட முழு வாசம் உனக்கு தெரியும். அந்த இடத்துல எப்படி துவாக்கள் அப்படின்னு சொல்லி தந்தேன் அப்படின்னு கேட்டா நான் வாழ்நாள என்னென்ன துவாக்கெல்லாம் கேட்கணும் யா இல்ல அனைத்து துவாவும் கபூலான துவாக்கள் தான் நம்ம சொல்லி ஒரு பெரிய மனுஷன் சொல்லி தந்தான் எனக்கு வந்து. அப்போ வாழ்க்கை ஹஜ்ஜிங்கிற வாழ்க்கையில வந்து நிலப்பட்டது தீன பரிபூர்ணமாக்குற ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டு அந்த காலங்கள் வரும்போது நாம் ஹஜ்ஜில் இருந்த மாதிரியே பேணலா இருக்கணும். பேச்சு குறைக்கணும் அமலை பரிபூர்ணமாக்கணும் இபாதுல பரிபூர்ணமாக்கணும் தஹஜ்ஜுதுல முஷாஹதா முராகபா செய்யணும். இன்ஷால்லா அந்த கல்புக்கும் ரூஹுக்கும் கௌபாவுக்கும் எப்படி தொடர்பு இருக்கு அப்படின்னு அடுத்த வாரம் இன்ஷால்லா சொல்றேன். அடுத்த வாரம் எப்படி இந்த அமலை செய்யணும் எப்படி இந்த அமல் செய்த எப்படி பரிபூர்ணமாகும் அப்படின்னு இது என் குருநாதர் நான் அஜி போ காலத்துக்கு முந்தி பேசுறதுக்கு மனசுல பதிஞ்சு வச்சிருந்தேன். அது அஜி போத்திலும் செய்து அஜி போட இன்னும் செய்துங்க அல்லாவோட இருக்கு இன்னும் எடுத்துருக்கான் அதை பண்ணிட்டு இருக்கேன். அதோட பறக்கத்து அதனுடைய பறக்கத்து அதனுடைய பறக்கத்து. அதனால அல்லாஹுல ஹஜ்ஜுங்கிறது சாமானியமான விஷயம் இல்லை. அல் ஹஜ் அஷூரும் மாலுமாத் சொல்லுங்க. குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட மாசம் குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட மாசம். அப்போ இந்த காலத்துல நீங்க என்ன செய்யணும் தேடிக்கொள்ளுங்க எதை தக்கோவை நோம்பு மட்டும் தேடாரியா நோம்பு 30 இல்ல 14 நோம்புல 30 இல்ல 14 நாம் அடைஞ்ச இன்பத்தை எல்லாம் அடையணும்னு சொல்லிதான் நான் ஹஜ்ஜிக்கு போயிட்டு இந்த வருஷ காலத்துல இருந்து அந்த மகபு விஷாவோட ஹயாத்தாக்கினேன். அந்த அமல் ஹயாத்தாக்கணும் பரிபூர்ணமாக்கணும். அப்போ மனித வந்து வாழ்ற காலத்தை எப்படிலாம் வாழலாம். கல்யாணம் முடிஞ்சாலும் பொண்டாட்டி பேர்ல ஆசை வேணும். மக்க பெற்றாலும் மக்க பேர்ல ஆசை வேணும். தாய் தமிழ் பேர்ல ஆசை வேணும். ஹஜ்ஜி செய்தா அமல் பேர்ல ஆசை வேணும். ஹஜ்ஜி செய்தா ஒரு காபத்தோட சிறப்பு என்ன தெரியுமா? நான் கண்ட சிறப்பு ஒரு மனித பங்களை தர மாதிரி ஒரு மாதிரியா போவான் தவாப் செய்து போவான். அவன் தோலை உரசிட்டு போனான் அவனுக்கு ஒரு வாடை வரும். அவனு வந்து கொஞ்சம் கண்ணுக்கு தொட்டு தொலை அந்த திரும்பவும் தெரியும். அது வந்து அந்த இடத்துல வேற ஆளும் தெரியும். அந்த ஆள் நிற்காது. அடுத்த ஹஜ்ஜத்துடைய தவாப் இருக்கு தெரியுமா? அது ரொம்ப கூர்ந்தது உள்ள நமக்கு உள்ள அந்த 7 நாளைக்கு என்ன செய்ய முடியாது கிடைக்கிற கஷ்டம் சிரமம். கும்பலா மக்கள்லாம் சிரமப்பட்டு போறாங்க சிலவங்க சார். அது லேசான விஷயம் இல்லை. ஆரோக்கியங்கிறது நம்ம அந்த இடத்துல தான் கிடைக்கணும். பிறருக்கு ஹித்மச்சக்கூடிய இடத்துல நம்ம போகணும். நமக்கு வந்து ஹித்மச்ச போகக்கூடாது. ஹஜ்ஜிங்கிறது மனுஷனா அதே பெரிய பாக்கியம். அல்லாஹுல சனத்துல இதை விளங்குன ஆனந்த தந்து நமக்கு இந்த வருஷம் அல்லாவுடைய ஹஜ்ஜுடைய பாக்கியம் தந்து எல்லா நற்பாக்கி தந்து அருள் செய்வான்.